நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம எப்படி வாழைப்பழ ஐஸ்கிரீம் செய்யறதா தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பழத்தில் தோல் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைப்பழத்தை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் தான் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ கல் மாதிரி இருக்குது பாருங்கள், ஐஸ் கட்டியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலாடை ஒரு 1/4 கப் எடுத்துருக்கோம். ஒரு 1/4 கப்பு பால் எடுத்துருக்கோம். பாதாமும் பிஸ்தாவும் ஊற வச்சுருக்கோம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு 10 போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை எல்லாம் போட்டுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வாழைப்பழம் எவ்வளோ கல் மாதிரி இருக்குதுன்னு. இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ 1/4 கப்பு பால் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம பாலாடை போட்டுக்கலாம். இதை நாங்கள் 4 நாளில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதை தான் இதில் போட போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ஸ் மில்க் போட போகிறோம். அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடணும். பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக இருக்குது. கட்டி இல்லாமல் பண்ணிக்கிறணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே லிக்விடாக இருக்குது. இப்போ நம்ம பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பவுலாக இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ட்ரே இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதை குல்ஃபியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் ஊற வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நட்ஸ் அதிகமாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு, ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அலுமினியம் பாயிலில் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இது ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அவங்கவுங்க ஃப்ரிட்ஜை பொறுத்து. ஒரு சிலருடைய ஃப்ரிட்ஜு நைட் ஃபுல்லாக வைக்கலாம். இந்த மாதிரி மேலே ஒரு மூடியை போட்டு மூடிக்கோங்க. இது மாதிரி கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நாங்கள் 4 மணி நேரம் ஆகிடுச்சு, நாங்கள் எடுத்துருக்கோம் வெளியே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்கு ஐஸ்கிரீம்னு. பாருங்கள், நாங்கள் ஒரு கரண்டியில் தான் எடுக்கிறோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.